ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் பிபதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। लघु वाक्यवृत्ति 9வது श्लोकम्। क्षणे क्षणेन्यथा भूता धीविकल्पाश्चितिर्नतु मुक्तासु सूत्रवत् बुद्धि विकल्पेषु चितिस्तथा। ஒவ்வொரு எண்ணத்திலும், விகல்பம்ங்கிறது எண்ணம், ஒவ்வொரு எண்ணத்திலும் சைத்தன்யமானது இருக்கின்றது, சைத்தன்யத்தினுடைய பிரகாசமானது இருக்கின்றது, அல்லது ஒவ்வொரு எண்ணத்தையும் சைத்தன்யமானது பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. ஆத்மா மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விருத்தியையும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. பல விருத்திகள் வெவ்வேறாக இருக்கலாம், எண்ணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், வெவ்வேறு விஷயங்களை குறித்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்களை பிரகாசிக்கின்ற சைத்தன்யம் மாறுபடாமல் ஒரே மாதிரி இருக்கின்றது, எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கின்றது, மாறுபடாமல் இருக்கின்றது. அதனால் எண்ணங்கள் வெவ்வேறு, அதை பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யம் ஒன்று. அப்புறம் எண்ணங்களுக்குள்ள மாறுபாடு இருக்கலாம், ஆனால் அந்த சைத்தன்யம் மாறுபாடு அடைவது இல்லை, அனைத்தையும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது, விகல்பம் இல்லாமல் இருக்கின்றது. அனைத்து எண்ணங்களையும் அது கோர்த்து இருக்கின்றது. அதனால் உதாரணம் சொல்லப்பட்டது, முத்துக்களுக்குள்ள மாலையானது, அந்த கை நூலானது இருப்பது போல, முத்துக்களுக்குள்ள நூலானது இருப்பது போல, ஒரு முத்து மாலையில் அனைத்து முத்துக்களையும் ஒன்றிணைத்து ஒரு நூலானது உள்ளே ஊடுருவி இருப்பது போல எல்லா எண்ணங்களுள்ளும் ஆத்மா ஊடுருவி இருக்கின்றது. ஊடுருவி இருக்கிற அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது, அப்புறம் அதை பிரகாசப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. அதனால் எண்ணங்களுக்கு ஆதாரமும் சைத்தன்யம் தான், ஆத்மாதான். அந்த எண்ணங்களை பிரகாசப்படுத்துறதும் ஆத்மாதான். ஆத்மா இல்லைன்னா எண்ணம் இல்லை, ஆத்மா இல்லைன்னா எண்ணங்களுடைய விளக்கம் இல்லை. அதனால ஆத்மாவை நான் எங்க போய் பார்க்கறதுன்னு, ஆத்மானுபவம்னு பொதுவாக நினைக்கின்றோம். சாமிஜி நிறைய சொல்லுவாங்க, ஆத்மானுபவம் நமக்கு வேணும், நமக்கு எப்போ அந்த அனுபவம் வருமோ, எப்படி வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமானது, எதிர்பார்ப்பானது எல்லா ஆன்மீக சாதகர்களுக்கும் இருக்கு. ஆத்மானுபவம் அது தனியாக ஏற்படக்கூடியது அல்ல, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதனால் ஆத்மாவை, சாமிஜி இப்படி கேட்பாங்க, ஆத்மாவை அனுபவிக்காமலா நாம் அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்களை அனுபவிக்கின்றோம்? அதில் முதல் அனுபவம் ஆத்மானுபவம் தான். முதல்ல நான் இருக்கிறேங்கிறது இருக்குல்ல, அதற்கப்புறம் விஷய அனுபவம்ங்கிறது இருக்கு. விஷய அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அனுபவிப்பவன் மாறாமல் இருக்கின்றான், எப்பொழுதும் அனுபவத்தில் இருக்கின்றான். அதனால் ஆத்மானுபவம் எப்பொழுதும் இருக்கின்றது, அது இல்லாமல் நாம் இல்லை. சொல்லப்போனால் அதுதான் இருக்கு. ஆத்மாதான் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது, வேறு எதுவும் ஆத்மாவை அனுபவிக்க முடியாது. அதனால் நிழல் நிஜத்தை அனுபவிக்க முடியுமான்னா, நிஜம் நிழலை பார்க்கலாம், ஆனால்
நிழலானது நிஜத்தை பார்க்க முடியாது. கண்ணு கண்ணாடியில் இருக்க தன்னுடைய முகத்தை பார்க்கலாம். கண்ணாடியில் இருக்கிற முகம் வெளியே இருக்க ஆளை பார்க்குமானா? அது பார்க்க முடியாது. அது பார்க்க முடியாது. வெளியே இருக்கிற ஆள் தன்னுடைய நிழலை கண்ணாடியில் பார்க்கலாம். ஆனால் அந்த கண்ணாடியில் இருக்கிற முகம் உண்மையான முகத்தை பார்க்க இயலாது. இந்த மாதிரி இந்த மனது அது இல்லையா? சரி, நான் பண்ணல. ஓகே. கண்ணாடி வெளியே இருக்கக்கூடிய முகத்தை காண முடியாது. ஏன்னா கண்ணாடியில் இருக்கிற முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள், கண்ணாடியில் தெரிகிற முகமும் அதை பார்ப்பதும் ஒருவர் தான். கண்ணாடிக்கு வேறாக இந்த முகத்துக்கு நிஜம் உண்மையான முகத்திற்கு வேறாக கண்ணாடியில் இருக்கக்கூடிய முகம் உண்மையாக இல்லை. அதனால் அது ஒரு தோற்றம் மாத்திரமாக இருக்கின்றது. ஆத்மாவை அனுபவித்தல், ஆத்மாவை அனுபவிக்கணும், ஆத்மானுபவம் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஆத்மாவை அனுபவிப்பவன் யார்? ஆத்மா அனுபவிக்கணும், ஆத்மானுபவம் வரணும்னா ஆத்மா அனுபவிக்கப்படும் பொருளாக ஆயிடுது. ஆத்மா அனுபவிக்கப்படும் விஷயம்னா அப்போ அந்த ஆத்மாவை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் யாரு? இன்னொரு ஆத்மான்னு சொல்கிறதா, இல்லைன்னா அனாத்மான்னு சொல்லணும். ரெண்டு தான். ஒன்று அனாத்மான்னு சொல்லணும், இல்லை இன்னொரு ஆத்மான்னு சொல்லணும். இன்னொரு ஆத்மா இல்லை, அனாத்மாவும் வாஸ்தவமாக இல்லை. அதனால் அது சாத்தியம் இல்லை, அது கற்பனை, அவ்வளோதான். அதனால் ஆத்மாதான் இருக்கின்றது, ஆத்மாதான் அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. ஆத்மானுபவம் இல்லாமல் வேற எந்த அனுபவமும் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டியது தான் இருக்கின்றது. அது புரியாததுனால அது எப்படி வருமோன்னு எதிர்பார்க்கிறோம், நினைக்கின்றோம். இங்கே விவேகம்தான் நமக்கு தேவை. ஆத்மானுபவம் ஒவ்வொரு க்ஷணத்திலும் இருக்கின்றது. ஒவ்வொரு விருத்தியிலும் அது அனைத்தையும் பிரகாசித்து கொண்டு, ஒவ்வொரு விருத்தியையும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அப்புறம் விருத்திகள் மனதின் வாயிலாக இந்திரியங்களையும், இந்திரியங்களின் வாயிலாக விஷயங்களையும் அதுதான் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அதனால இது நம்ம இந்த விவேகம். அதனால ஆத்மா விழிப்பு, கனவு, உறக்கம், ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்களுக்கு வேறாக சாட்சியாக இருக்கின்றது. 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கு, 3 சரீரங்களுக்கும் வேறாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் எல்லா அவஸ்தைகளிலும் அந்த அவஸ்தைகளை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. எல்லா நிலைகளிலும் நிலை மாறுபாடுகளை அது விளக்கி கொண்டு இருக்கின்றது. அதனால் நான்கிறது எப்பொழுதுமே நமக்கு இருக்கின்றது. அதை நாம்னு புரிந்து கொள்ள வேணும். இந்த பிரதிபிம்பமான அல்லது மாறுபடுகின்ற எண்ணங்கள், அதில் ஏற்படுகின்ற உணர்ச்சிகள், அதையே நான் நினைக்கிறோம். அது அவித்யம். கோபம் வந்தாக்கா கோபம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, ஆனால் அடிக்கடி ஒரு கோபம் வருதுன்னா நான் கோபக்காரன்னா அவர் முடிவு பண்ணிட்டார். நான் கோபக்காரன், இல்லை நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவன், இல்லை எப்போதும் கவலையாக இருப்பவன். எவ்வளவோ ஒவ்வொரு அந்த மன உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஒரு பேர் வச்சுக்கொள்கிறோம். இப்படி ஆள் அப்படி ஆளுன்னு வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அதெல்லாம் மாறுபடக்கூடிய தன்மைகள். அது நாம இல்லை, அது நம்முடைய நிழல், அது உண்மையான நாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிற போது நாம் போகிறோம், சூரிய ஒளிப்பட்டு நம்முடைய நிழல் இருக்குது. அந்த நிழல் ரோட்டில் தரையில் விழும், ரோட்டில் விழும். நம்ம அந்த ரோடு மேடு பள்ளமாக இருக்கலாம், குண்டும் குழியுமாக இருக்கலாம், சேரும் சகதியுமாக இருக்கலாம். அந்த நிழலானது அதில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு வரும். அந்த தரை எப்படி இருக்கோ, ரோடு எப்படி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நிழலும் போய் போய் வரும். அல்லது நீளமாகலாம், குட்டையாகலாம், அகலமாகலாம், அந்த மாறுபாடும் இருக்கும். அதனால் நிஜத்துக்கு ஏதாவது மாறுபாடான ஒன்றும் இல்லை. நிஜத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நிஜம் எப்பொழுதும் அது நேராக போய்கொண்டு இருக்கு. அதனால் நிஜத்துக்குள்ள எந்த பாதிப்பும் இல்லை. நிழல் அது சேருகின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல மாறுபாட்டை அடைகின்றது. இன்னும் நம்முடைய நிழல்னு சொல்கிறத விட நம்ம கூட போகிற ரோட்டில் போது கொஞ்சம் ஃபோனை பார்த்துக்கிட்டே போய் குண்டும் குழியில் விழுந்துருவோம், நிஜமும் விழுந்துரும். நிழல் விழுற மாதிரி நிஜமும் விழலாம். இந்த கழுகு பருந்து இருக்கே, அது மேலே வானத்தில் பறந்து போகுது. அதோடைய நிழலானது பூமியில் விழுது. அது பூமியில் விழுகிற பொழுது பூமியினுடைய மேடு பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி அது மேலே ஏறி ஏறி இறங்கலாம், பல விகாரம் அடையலாம். அந்த மேலே பறக்கிற பருந்து எப்படி இருக்குது? அது ஒரே நேர்கோட்டில் அது பாட்டு பறந்து கொண்டு இருக்கு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிழலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இதனால் அது பாதிப்பு அடைவது இல்லை. இதோட நிழல் தான், இதுதான். இது இல்லைன்னா அந்த நிழல் இல்லை. அதே சமயம்
நிழலுக்கு வரக்கூடிய விகாரங்களால் அது விதமான பாதிப்பும் அடைவது இல்லை. அதே மாதிரி தான் ஆத்மா இல்லாமல் உடம்பு மனசு புத்தி இல்லை, எண்ணங்கள் இல்லை, விதமான செயல்பாடுகளும் இல்லை. ஆனால் இவைகளுடைய பாதிப்புனால், இவைகளுடைய மாறுபாடுகளால் ஆத்மா ஒரு விதமான பாதிப்பையும் அடைவது இல்லை. அது சாட்சியா, அது பாட்டுக்கு அதோட நேர்கோட்டில் போய்கொண்டே இருக்குன்னா அது எப்பொழுதும் அப்படியே விதமான மாறுபாடும் இல்லாமல் சாட்சியா இருக்கின்றது. அதனுடைய முன்னிலையில் இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது இல்லாமல் இது, அதையும் புரிந்து கொள்ளணும். அது தனியா இருக்கு, இது தெரியாது இருக்குன்னா துவைதமாயிரும். ஆத்மா அது பாட்டுக்கு இருக்கு, இந்த உடம்பு மனசு புத்தி இது சம்சாரத்தை அனுபவிக்கின்றது. அதனால இந்த ஜீவன் சம்சாரத்தை அனுபவிக்கிறான். இந்த ஜீவன் இந்த உடம்பு மனசு புத்தியிலிருந்து விடுபட்டு ஆத்மாவை சரணாகதி அடைந்து அவருடைய திருவடிகளை பிடித்து கரையேற வேண்டும்னா அத்வைத்தமாயிரும். அல்ல, இதுவும் சத்தியம் அதுவும் சத்தியம்தான். அப்படிதான் துவைதிகள் சொல்லுகிறார்கள். துவைத சித்தாந்தம் அப்படிதான் சொல்லுது. பரமாத்மா அது நிர்விகாரமா இருக்கு, அவர் சம்சாரி இல்லை, அவர் நித்திய முக்த சுபாவமா இருக்கிற நித்திய முக்தரா இருக்கின்றார். ஈஸ்வரன், பரமேஸ்வரன் அல்லது பரமாத்மா இல்லை மகாவிஷ்ணு பெருமாள்னா. இந்த ஜீவன் இந்த உடம்போட கூடி, அது பிரதிபிம்ப சைதன்யமா இருக்கலாம், இப்படி உடம்போட கூடி சம்சாரியாக இருக்கின்றது. இல்லை சைவத்துல சொன்னா ஆணவம் கண்மம் மாயைன்னு வளங்களுக்குள்ள அந்த மும்மலத்துல அது அகப்பட்டு கொண்டு ஜீவன் இருக்கிறார், பசு இருக்கின்றது. அது இதுல இருந்து விடுபட்டு அந்த பரமசிவனை பரமாத்மாவை அடைய வேண்டும், பதியை அடைய வேண்டும். அப்படின்னா அதெல்லாம் துவைத சித்தாந்தம். அப்படி ஆத்மா தனியா இருக்கு, உடம்பு தனியா இருக்குன்னு இல்லை, இது மித்யாவா இருக்கு. ஆத்மா சத்தியமா இருக்கு, இந்த உடல் மனது சிதாபாசன் ஜீவன் இதெல்லாம் மித்யாவாக இருக்கின்றது. அதனால இது உண்மை இல்லைன்னு புரிந்து கொள்றது அதுதான் தேவை. அதனால கழுகு இருக்கு, அதனுடைய நிழல் கீழே இருக்குன்னா அதோட நிழல் தான், அது இல்லாம இது இல்லை. அதே மாதிரி ஆத்மா இல்லாம உடம்பு மனசு புத்தி இல்லை, உடம்பு மனசு புத்தி ஆத்மா மேலதான் கல்பிக்கப்பட்டிருக்கு, மாயையினால தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கின்றது. வாஸ்தவமா இதனுடைய விகாரங்கள் எதுவும் உண்மை இல்லை. ஏன்னா அதுவே உண்மை இல்லை. அதுவே உண்மை இல்லைங்கிறதுனால அதனுடைய விகாரங்கள் எதுவும் உண்மை இல்லை. அது இந்த சிதாபாசனாகிய ஜீவன் அவனுடைய அவித்தையினால அஞ்ஞானத்தினால அவன் கல்பித்து கொண்டது. சத்தியம் இல்லாத இந்த அனாத்மாவை அவன் சத்தியமாக கருதினான். அவனா இல்லாத அதை அவன் நான் என்று கருதினான். அல்ல, அனாத்மாவை ஆத்மாவா நினைத்தான். அனித்தியமான அசத்தியமான உடல் மனது இவைகளை சத்தியம் என்று நினைத்தான், நித்தியம் என்று நினைத்தான். அந்த அவித்யாதான் சம்சாரத்திற்கு காரணம். ஆனால் இந்த ஆத்மாவானது எப்பொழுதும் அது இந்த உபாதியை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது, உபாதியினுடைய விகாரங்களை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அதனால ஆத்மா எப்பொழுதும் இருக்கின்றது, ஆத்ம அனுபவமும் எப்பொழுதும் இருக்கின்றது. அதன் மேல நம்முடைய கவனம் இல்லை. இந்த சித்த விருத்திகள் விகல்பமா இருக்கு, அது விஷயங்களை குறித்ததா இருக்கு. விஷயத்தை நோக்கியே ஓடிக்கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றது. மித்தியான பொய்யான உலகத்துக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால தான் இருப்பதற்கும் விளங்குவதற்கும் காரணமா இருக்க அந்த சைத்தன்யத்தை அது அறியவில்லை. நம்ம லைட்டை வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லைட்டை என்னைக்காவது கவனிக்கிறோமா? பார்க்கறது இல்லை. அது எரியாமல் போனால் தான் பார்க்குறோம். அதனால் இங்கே என்ன இருக்குன்னு கேட்டால் மற்ற எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். விளக்கு இருக்குது, வெளிச்சம் இருக்குதுன்னு என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? அது சொல்கிறோம். அது இல்லாமல் போனால் தான் இல்லைன்னு நம்ம உணர்றோம். அது இருக்கிற வரைக்கும் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. வேற பொருள் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ட்டான். எதுவுமே இல்லைன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இருக்குங்கிறது எப்படி தெரியுது, இல்லைங்கிறது எப்படி தெரியுது? அப்போ இருக்கு இல்லைங்கிறத காட்டுகின்ற ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அதை கவனிக்கிறது இல்லைங்கிறதா நம்மளுடைய பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு விருத்திகள் இருக்கின்ற பொழுதும் விருத்திகள் இல்லாத பொழுதும் விருத்திகள் மாறுகின்ற பொழுதும் எண்ணங்கள் இருக்கின்ற பொழுதும் எண்ணங்களுடைய இன்மையையும் எண்ணங்களுடைய மாறுபாட்டையும் அறிவு எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அது மாறுபாடு இல்லாமல் அது எல்லா எண்ணங்களுள்ளும் தொடர்ந்து இருக்கின்றது. அதனால அந்த அறிவை, அந்த ஆத்மாவை நம்ம ஸ்பெஷலாக தனியாக கவனிக்கணும். அப்போ ஸ்பெஷலாக தனியாக கவனிக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல விருத்தியை கவனிக்கணும். விருத்தி எப்படி, அந்த எண்ணங்கள் எப்படி வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன, எண்ணம் இருக்குங்கிறது எனக்கு எதனால் தெரிகின்றது,
என்று சிந்தனை பண்ணணும். அதற்கு இன்னும் கொஞ்சம் விசேஷமாக விளக்கம் கொடுக்கிறார் அடுத்த பாடல்ல. அந்த சித்திங்கிற சைத்தன்யத்தை, அறிவை, ஞானத்தை, ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணலாம்? இந்த விருத்திகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு, அந்த விருத்திகளோட சைத்தன்யமும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கு. இப்ப சைத்தன்யத்தை மட்டும் நம்ம தனியா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? விருத்திகளை விலக்கி பார்க்கணும். இப்ப முத்து மாலை இருக்கு, முத்துக்கள் எல்லாம் தெரியுது, முத்துக்கள் எல்லாம் தனித்தனியானதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒன்றா ஒன்றை ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கு. அப்ப இந்த முத்துக்கொள்ளல் தாங்கி கொண்டு இருக்கிறது எது என்பதை தெரியணும்னா என்ன பண்ணணும்? 2 முத்தை விலக்கி பார்க்கணும். அவ்வளவுதான். 2 முத்தையும் விலக்கி உள்ள எது ஒண்ணு உள்ள ஊடுருவி இருந்து இதை பிடித்து கொண்டு இருக்கிறது, இதற்குள்ள ஊடுருவி இருக்கு, இதை ஒன்று தனித்தனியானதை ஒன்று சேர்த்து இருக்கிறது எதுங்கிறத கவனித்து பார்க்கணும். அதனால 2 முத்துக்களை விலக்கி பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம், உள்ள இருக்க அந்த நூலானது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைத்தன்யத்தை மட்டும் நம்ம தனியா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? 2 விருத்திகள் எண்ணங்களை விலக்கி 2க்கு நடுவில் எட்டி பார்க்கணும். அதுதான் அடுத்த பாட்டுல சொல்ல போறார். அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். முக்தாபிராவிருத்தம் சூத்ரம் முக்தயோர் மத்ய ஈக்ஷ்யதே ததா விருத்தி விகல்பைஷ்சித் ஸ்பஷ்டா மத்யே விகல்பயோः முக்தாபிராவிருத்தம் சூத்ரம் முக்தயோர் மத்ய ஈக்ஷ்யதே ததா விருத்தி விகல்பைஷ்சித் ஸ்பஷ்டா மத்யே விகல்பயோः முக்தாபிஹி ஆவருத்தம். முக்தாபிஹி ஆவருத்தம் சூத்ரம். சூத்திரம் முக்தாபிஹி ஆவருத்தம். ஆவருத்தம்னா மறைக்கப்பட்டிருக்கின்றது. எது? சூத்திரம். சூத்திரம்னா கயிறு. எதனால? முக்தாபிஹி முக்துக்களால். முக்துக்களால் கயிறானது முக்துக்களால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு கயிறானது இந்த அனைத்து முத்துக்களையும் ஒன்றிணைத்திருக்கின்றதோ, கோர்த்திருக்கிறதோ, அனைத்துள்ளும் ஊடுருவி இருக்கின்றதோ, ஒன்றாக இருக்கின்றதோ, மாறுபடாமல் இருக்கின்றதோ அந்த கயிறு. அதில் முத்து வேற வேற வடிவத்தில் இருக்கலாம். நவரத்தின மாலைனாக்கா வேற வேற நிறத்தில் இருக்கும். அதோட ஷேப்பு கூட உருண்டையா, சதுரமா, இல்லை டைமண்டா, நம்ம இப்படி வேணாலும் போடலாம். அருங்கோணமா அப்படி எல்லாம் மாலை பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறான்ல. அப்போ அருங்கோணமா பல கோணங்களில், பல வடிவங்களில், பல நிறங்களில் அந்த முத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ள இருக்கிறது ஒரே கயிறு தான், ஒரே நூல் தான் இருக்கின்றது. அந்த நூலை, அந்த கயிறை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அதை அடுத்தது சொல்கிறேன். சூத்திரம் முக்தாபிகி ஆவருத்தம், கயிறானது முத்துக்களினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் முக்தயோகோ மத்தியே ஈக்ஷ்யத்தே, அந்த முத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கயிறானது, 2 முத்துக்கு நடுவில் பார்த்தா கயிறானது தெரிகின்றது. அதுவாக தெரியல, ரொம்ப நெருக்கமாக இருந்தால் விலைக்கு பார்த்தா தெரியும். தனித்தனி பொருள் தானே, 2 தனித்தனி பொருளுங்கிற பொழுது நம்ம அதனால் பிரிக்க முடியும், விளக்க முடியும். விலைக்கு பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய கயிறை பார்க்க முடியும். அதனால் காணப்படுகின்றது. 2 முத்துக்களுக்கு நடுவில், அடுத்தடுத்த முத்துக்களுக்கு நடுவில் அந்த கயிறானது காணப்படுகிறது. முதல்ல முத்துக்களால கயிறானது மறைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அதற்கப்புறம் முத்துக்களை விளக்கினால் அங்கு கயிறானது விளங்குகின்றது. ததா அப்படியே. விருத்தி விகல்பைகி, வெவ்வேறான புத்தி விருத்திகளினால் சித் அறிவானது மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். அறிவானது விருத்தி விகல்பங்களினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து தொடர்ந்து இடைவெளி இல்லாம விருத்திகள், எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு. எண்ணங்கள் விஷயங்களை குறித்ததா இருக்கு. அதனால எண்ணங்களோட போய் நம்ம விஷயங்களை சிந்தனை பண்றோம். அந்த எண்ணங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அல்லது எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அந்த கயிறு போல இருக்கக்கூடிய ஆத்மாவை நாம் உணர்வது இல்லை. அதனால எண்ணங்களால, புத்தி விருத்திகளால சித்தானது மறைக்கப்பட்டிருந்த போதிலும் விகல்பயோகோ மத்தியே ஸ்பஷ்டா, விகல்பயோகோ மத்தியே ஸ்பஷ்டா, விகல்பங்களுக்கு மத்தியில் அது
ஸ்பஷ்டமாக இருக்கின்றது, தெளிவாக தெரிகின்றது. விகல்பம்ங்கிறது விருத்திகளுக்கு இடையே, இரண்டு எண்ணங்களுக்கு இடையே அந்த சித்தானது, அறிவானது, போதமானது விளங்குகின்றது, ஸ்பஷ்டமாக தெளிவாக காணப்படுகின்றது. அப்போ ஒரு நம்மளால மனத விருத்திகளை நிறுத்தி பார்த்தோம்னா, ஒரு விருத்திக்கும் இன்னொரு விருத்திக்கும் நடுவில், ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி ஏற்படுகின்ற பொழுது அங்க சித் மாத்திரம் இருக்கின்றது. சித் மாத்திரம் இருக்கின்றது. ஒரு எண்ணம் வருது, அடுத்த ஒரு எண்ணம் வருது. நம்மளால ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் இடைவெளியை ஏற்படுத்த முடிஞ்சா அங்க என்ன இருக்கும்? நான் மாத்திரம் இருக்கும். அந்த அறிவு மாத்திரம் இருக்கின்றது. அறிவு மாத்திரம். இப்போ ரெண்டு பொருள் இருக்கு. இந்த பொருளையும் ஒளி பிரகாசிக்குது, இந்த போனையும் ஒளி பிரகாசிக்குது. ரெண்டுக்கும் நடுவில் இடைவெளி இருக்கு, அங்க என்ன இருக்கு? ஒளி மாத்திரம் இருக்கு. ரெண்டு பொருளுக்கும் நடுவுல பொருள் இல்லைங்கிற பொழுது என்ன இருக்கு? அதை பிரகாசிக்கின்ற ஒளி மாத்திரம் இருக்கின்றது. அதே மாதிரி மனதில் ஒரு எண்ணம், ஒரு விருத்தி வருது, அடுத்த விருத்தி வருது. ஒரு விருத்திக்கும் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவுல நம்மளால இடைவெளி ஏற்படுத்த முடிந்தால் அந்த இடைவெளியில நான் மாத்திரம் இருக்கும். இந்த நான் அறிவு விருத்திகளை பிரகாசிக்கின்றது. விருத்திக்கு நடுவில் இடைவெளி ஏற்படுத்துகின்ற பொழுது நான் மாத்திரம், அறிவு மாத்திரம் இருக்கும். சில சமயங்கள்ல எண்ண ஓட்டம் ரொம்ப வேகமா இருக்கு, சில சமயங்கள்ல ரொம்ப மெதுவா, ரொம்ப மனசு சாந்தமா அமைதியா இருக்கிற பொழுது, ஒரு நிறைவா இருக்கிற பொழுது எண்ண ஓட்டம் மெதுவா இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடிகிறது. சில சமயங்களில் எண்ணம் இல்லாமலும் நம்ம விரும்பினா ஒரு சில வினாடிகள், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு சில வினாடிகள் எண்ணத்தை நம்மளால நிறுத்த முடியும். அப்படி நிறுத்துகின்ற பொழுது என்ன இருக்கும்? அந்த அறிவு மாத்திரம், எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவு மாத்திரம் அங்கே இருக்கின்றது. அதனால நம்ம அதை நல்லா கவனிச்சு பார்க்கணும்னாக்கா அந்த எண்ணங்களின் இடைவெளியை அதிகமாக்க வேண்டும். அதான் சொல்ல போறேன். அந்த சைத்தன்யம் எப்பொழுதும் இருக்கு. அந்த அறிவு ஆத்மா எப்பொழுதும் எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டிருக்கு. ஆனா அதை மட்டும் நம்ம தனியா கவனிக்கணும் என்றால், அதை மட்டும் பார்க்கணும்னா இந்த விருத்திகளுக்கு நடுவுல இடைவெளியை அதிகமாக்க வேண்டும். எண்ணங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகமாக்க வேண்டும். அதை அடுத்த பாடல்ல சொல்லுகின்றார். 11வது ஸ்லோகம். நஷ்டே பூர்வ விகல்பே து யாவதன்யஸ்ய நோதயः நிர்விகல்பக சைத்தன்யம் ஸ்பஷ்டம் தாவத் விபாசதே. நஷ்டே பூர்வ விகல்பே து யாவதன்யஸ்ய நோதயः நிர்விகல்பக சைத்தன்யம் ஸ்பஷ்டம் தாவத் விபாசதே. நஷ்டே பூர்வ விகல்பே து, பூர்வ விகல்பே நஷ்டே து. பூர்வ விகல்பனா முதல் எண்ணம், முதல்ல வந்த எண்ணமானது நஷ்டம் அடைகின்ற பொழுது, ஒரு எண்ணம் வருது, அது போகின்றது. அதுக்கப்புறம் யாவத்து அந்யஸ்ய ந உதயக, அடுத்த எண்ணமானது எதுவரை தோன்றவில்லையோ, உதயமாகவில்லையோ, அடுத்த எண்ணம் எதுவரைக்கு வரலையோனா, ஒரு எண்ணத்துக்கு ஒரு எண்ணம் அழிந்த பிறகு, ஒரு எண்ணம் முடிந்த பிறகு அடுத்த எண்ணம் வருவதற்கு இடையில், தோன்றுவதற்கு இடையில் நிர்விகல்பக சைத்தன்யம் ஸ்பஷ்டம் தாவத் நிர்விகல்பக சைத்தன்யம் ஸ்பஷ்டம் விபாசதே. அப்பொழுது நிர்விகல்பமான சைத்தன்யமானது தெள்ள தெளிவாக பிரகாசிக்கின்றது, விளங்குகின்றது. அந்த விருத்திகளுக்கு நடுவுல அந்த சைத்தன்யமானது நன்றாக விளங்குகின்றது. ஒரு அலை வருது, அடுத்த அலை வருது. ஒரு அலைக்கு அடுத்த அலைக்கு நடுவில் இடைவெளி இருந்தா என்ன இருக்கும்? அந்த தண்ணீர் அது மாத்திரம் இருக்கு. ஒரு அலை வேகமா வருது, அடுத்த அலை ஒரு இடைவெளியில அடுத்த அலை வருது. அப்ப என்னது? முதல் அலை வந்த பிறகு அந்த அலை திரும்பி போற பொழுது அலை தெரியல, தண்ணீர் மட்டும் நமக்கு தெரியுது. அப்படிதானே? கடற்கரையில இருந்து பார்த்தோம்னா அந்த மணல் வெளியில ஒரு அலை வேகமா வந்து அது வர்ற பொழுது அதோட வேகம்தான் நம்ம கவனிக்கிறோம். அது வந்து அந்த மணல் வெளியை நிறைத்து
அதற்கப்புறம் அடுத்த அலை வர்றதுக்குள்ள என்ன ஆகுது, இந்த அலை அப்படியே மெதுவா பின்னாடி போகுது. வெளியே பின்னாடி போற போது நமக்கு ஏதாவது அலை தெரியல, தண்ணீர் தான் தெரியுது. அந்த தண்ணீர் அப்படியே படர்ந்து போறது தெரியுது. அப்போ ஒரு அலைக்கு இன்னொரு அலைக்கு நடுவுல இடைவெளி இருக்கிற பொழுது நம்மால அங்க அந்த தண்ணீரை கவனிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு அலையிலையும் தண்ணீர் இருக்கு, ஒவ்வொரு அலையிலையும் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் தான் இருக்கு. அலைங்கிறது வெறும் தோற்றம் தான், அங்க தண்ணீர் தான் இருக்கு. ஆனா தண்ணீர் அலை பலமா இருக்கிற பொழுது நம்ம கவனம் தண்ணீர்ல இல்லை. தண்ணீர் தெரிந்தாலுமே நம்மளுடைய கவனம் தண்ணீர்ல இருப்பது இல்லை. ஆனா அந்த அலைதல் இல்லாத பொழுது நம்மளால தண்ணீரை கவனிக்க முடிகிறது, பார்க்க முடிகின்றது. அதான் அந்த மாதிரி எல்லா எண்ணங்களும் உண்மையிலேயே சைத்தன்யம் தான். அந்த எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த வேறுபாட்டை தான் நம்ம எப்பொழுதும் கவனிக்கிறோம், தீவிரமா கவனிக்கிறோம். அதனால எண்ணங்களை கவனிக்க முடியறதில்லை. அப்ப அந்த சைத்தன்யத்தை நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை, நம்மளுடைய ஃபோக்கஸ் அதுல இல்லை. நம்ம பார்க்கிற பொழுது அந்த எண்ண வேகத்துல எண்ணங்கள் விஷயங்களை நோக்கி இருக்கிறதுனால அதை உணர்ச்சியோட அதைத்தான் பார்க்கிறோமே ஒழிய அதற்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பார்க்கிறது இல்லை. ஆனா எண்ணங்களுக்குள்ள இடைவெளி ஏற்படுத்தினா, இடைவெளி இருக்கின்ற பொழுது சைத்தன்யம் நமக்கு தெரிகின்றது. அதனால இப்போ ஒரு நகையை பார்க்கிற பொழுது இல்லை துணியை பார்க்கிற பொழுது அந்த டிசைன் தான் நமக்கு ஃபோக்கஸ்டாக தெரியுது. என்ன டிசைனு, என்ன கலரு, அது மட்டும்தான் தெரிகின்றது. நகையை பார்த்தாலும் தங்க நகையை பார்க்கிற பொழுது அந்த டிசைன் தானே, இந்த டிசைன் பழைய டிசைன், இது புது டிசைன், அது இதுன்னு சொல்லி பார்க்கிற போது தெரியுது. அப்புறம் என்னது, அதோட மதிப்பு என்ன, பில்லு போடுற போது தான் தெரியுது. அந்த நகையை எடுத்து அந்த அவன்கிட்ட கொடுத்தா, கடைக்காரன்கிட்ட கொடுத்தா அவன் என்ன பார்க்குறான், அவன் டிசைன் எல்லாம் பார்க்கறதுல என்ன கிராம்னா எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறதான் பார்க்கிறான். அப்பதான் அந்த நகைத்தான் தங்கத்தோட மதிப்பு நமக்கு தெரிகின்றது. அது வரைக்கும் டிசைனை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தோம். பில்லு போடுற பொழுதுதான் தங்கத்தை பார்க்கிறோம். அதோட வேல்யூ தங்கத்துக்கு தானே, தங்கத்தை கவனிக்கின்றோம், பார்க்கிறோம். அல்லது இன்னொரு நம்ம இங்க இருக்கிற உதாரணம் மாதிரியே புரிந்து கொள்ளணும்னா, ஒரு நகை இருக்கு, அது பழைய மாடல்னா, அப்புறம் அவன்கிட்ட நகை கடைக்காரன்ட்ட கொடுத்து, ஆசாரிகிட்ட கொடுத்து அதை அழிச்சிட்டு வேற செயினா பண்ணி கொடுங்கன்னா, வேற நகையா மாற்றணும் அப்படிங்கிற பொழுது ஏற்கனவே இருக்கிற வடிவத்தை அவன் அழித்து அடுத்த வடிவத்தை உண்டு பண்றதுக்குள்ள என்ன இருக்கும், தங்கம் இருக்கும். தங்கத்தை பார்க்கலாம். நான் தங்கத்தை, நகை இல்லாம தங்கத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஏற்கனவே இருக்கக்கூடிய வடிவம் அழிந்து அடுத்த வடிவம், அடுத்த டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அது தங்கம் மாத்திரமாக இருக்கின்றது, தங்கம் மட்டும் தெரிகின்றது. அதே மாதிரி ஒரு எண்ணம் அது அழிந்து அடுத்த எண்ணம் தோன்றுவதற்கு முன்னால் அந்த இடைவெளியில இந்த சைத்தன்யமானது இருக்கின்றது. அப்ப நன்றாக தெரிகின்றது, விளங்குகின்றது. அதான் என்ன சொல்றோம், இந்த நாம ஜபம் பண்ற பொழுது நம்ம ஜப தீட்சை வாங்கிறத ஓம் நம சிவாய இல்லை ஓம் நமோ நாராயணாய தீட்சை ஜபம் பண்றோம். ஜபம் பண்ற பொழுது நமக்கு வழக்கமாகவே இப்போது எல்லாமே வந்தே பாரத் தான், சூப்பர் ஃபாஸ்ட் தான். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுங்கிறது தான். ஆனா அது மெதுவா சொல்ற பொழுது என்ன ஏன்னா இந்த ஜபம்ங்கிறதே என்னது, வேற சாதாரணமா மனசை விட்டா வேற வேற எண்ணங்கள் வரும். அது அதன் போக்குல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். என்ன எண்ணம் வருங்கிறது நமக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா நாம ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து அடுத்த 108 எண்ணம் இது மட்டும்தான் வரணும், இந்த ஓம் நம சிவாய என்பதுதான் அடுத்த 108 எண்ணமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்றோம். ஒரு நடுவில் நடக்கிறது வேற, நடுவில் வேற என்ன கேப்ல வந்துட்டு போயிடும். இருந்தாலும் நம்ம ரொம்ப ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு முடிவு பண்ணி இப்படி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு 108 சொல்றோம். 108 எண்ணம், அதான் விருத்தி. விகல்பம்ங்கிறது ஒரு எண்ணம்ங்கிறது விகல்பம், அது ஒரு விருத்தி, அது ஒரு எண்ணம். அப்புறம் ஓம் நம சிவாயங்கிறது ஒரு எண்ணம் மனசுல வர்றது. அடுத்த எண்ணம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இது தொடர்ச்சியா 108 சொல்றோம். இந்த ஒரு ஓம் நம சிவாய்க்கோ அடுத்த ஓம் நம சிவாய்க்கோ நடுவுல நம்மளால ஒரு இடைவெளி விட்டா என்ன இருக்கும், மௌனம் இருக்கும். அதானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அப்போ ஓம் நம சிவாய விருத்தி வருது, அந்த எண்ணம் வருது. அந்த எண்ணம் அடுத்த எண்ணத்துக்கு நடுவுல ஒரு மௌனத்தை, ஒரு இடைவெளியை நம்ம கொடுக்க முடியும். அந்த இடைவெளி இருக்கிற பொழுது வேற எந்த எண்ணமும் இல்லைன்னா, வேற எந்த எண்ணத்தின் குறுக்கீடும் இல்லைன்னா என்ன இருக்கும், இந்த நான் மட்டும் இருக்கும், அறிவு மட்டும் இருக்கும், எண்ணம் இல்லாத அறிவு மட்டும் இருக்கும்.
அதை கவனிக்கணும். அதனால ஜெபம் பண்ற பொழுது போக போக அந்த இடைவெளியை அதிகமாக அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். அதனால இந்த நேரத்தை இடைவெளியை எண்ணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியை நம்ம முயற்சியினால அதிகமாக்கணும். அதுதான் நிதித்தியாசனமா சொல்ல போறார். அதனால இதுவரைக்கும் தத்துவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்றது எப்படி அப்படின்னு சொல்ற பொழுது ஆத்ம சிந்தனத்துக்கு என்ன பண்றது, ஆத்மா எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு. அப்ப அதை நாம உணர்வதற்கு இந்த மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாக்கணும். அது நம்மளுடைய முயற்சியினால பண்ணணும் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த ஓம் நம சிவாயால சொல்ற பொழுது நாம கான்சியஸா அந்த எண்ணம் வருது, அது நமக்கு தெரியுது. ஓம் நம சிவா, நாம தான் சங்கல்பம் பண்ணி இருக்கிறோம். ஓம் நம சிவாயங்கிற எண்ணம் வருது. அந்த எண்ணம் நம்மால் அறியப்படுது. அந்த அறியறது தான் அறிவு. எண்ணத்தை அறிகின்ற அறிவு அது சைத்தன்யம், ஆத்மா. அப்ப ஓம் நம சிவாய முடிஞ்ச உடனே மௌனம் இருக்கு. அந்த மௌனமும் நம்மால அறியப்படுது. அந்த மௌன சமயத்துல என்ன இருக்கு, வெறும் நான் மட்டும் இருக்கு. அந்த அறிவு மாத்திரம், சித்து மாத்திரம் இருக்கின்றது, போதம் மாத்திரம் இருக்கு. அது ஆத்மா என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த நான்கிற அந்த உணர்வு மட்டும், வேற எந்த விகல்பமும் இல்லாம, வேற எந்த எண்ணமும் இல்லாம, வேற எந்த விஷயமும் இல்லாம வெறும் நான் மாத்திரம் இருக்கின்றது. அந்த இடத்துல அந்த அறிவைத்தான் நம்ம ஆத்மானு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அங்க ஸ்பஷ்டம் தாவத் விபாசத்தேனா, அப்பொழுது அது தெளிவாக பிரகாசிக்கின்றது. ஸ்பஷ்டம்னா ஸ்பஷ்டமா சொல்றோம்ல, பழக்கத்திலே இருக்கு. ஸ்பஷ்டமா சொல்றது அப்படின்னா தெளிவாக அது விளங்குகின்றது. இந்த நான் என்பது அங்க தெளிவாக விளங்குகின்றது. வேற எந்த விகல்பமும் வேற எந்த எண்ணமும் இல்லாத பொழுது, அல்லது இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் அந்த நான் இருக்கின்றது. அந்த சைத்தன்யம் ஆத்மா மாத்திரம் இருக்கின்றது. அறிவு நன்கு விளங்குகின்றது, அல்லது அறிவு சொரூபமான ஆத்மாவானது நன்கு விளங்குகின்றது. நான்கிற உணர்வு மாத்திரம் அங்க இருக்கு. அதனால ஓம்காரத்துல அமாத்திரான்னு அங்க சொல்லுது. மாண்டவிய உபநிஷத்துல அகார உகார மகாரம் சொல்லி அது சிருஷ்டி, ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம், அல்லது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், அல்லது விழிப்பு கனவு உறக்கம், அல்லது பிரம்மா விஷ்ணு சிவன், எல்லாம் ஓம்காரம். அதுக்கப்புறம் ஒரு ஓமுக்கு அப்புறம் அடுத்த ஓமுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில மௌனம் இருக்கே, அது அமாத்ரா நிர்குண பிரம்மம். இந்த ஓம்ங்கிறது சகுண பிரம்மம், பிரம்மா விஷ்ணு சிவன். ஓம்காரத்துல ஆ உ இம் இருக்கு. ஆ சிருஷ்டி, உ ஸ்திதி, மகாரம் லயம். அதனால அது பிரம்மா விஷ்ணு சிவன் சகுணம். சிருஷ்டி ஸ்திதி லயத்தை குறிக்கிறது ஓம்ங்கிறது. ஒரு ஓம் முடிந்து அடுத்த ஓம் வருதுன்னா அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மௌனம் அது பிரளயம். அந்த மௌனம் பிரளயம், அது நிர்குண பிரம்மம். ஒரு சிருஷ்டி இருந்து போன பிறகு அடுத்த சிருஷ்டி தோன்றி இருந்து மறையறதுக்கு நடுவுல, ஒரு சிருஷ்டிக்கும் அடுத்த சிருஷ்டிக்கும் நடுவுல பிரம்மம் மாத்திரம் இருக்கு, மௌனம் மாத்திரம் இருக்கு. அது அமாத்திரான. அப்ப அந்த ஓம்காரத்தை நம்ம ஜபமா பண்ற பொழுது அந்த அமாத்திரா ஆத்மாவா, அந்த சைத்தன்யத்தை அந்த இடைவெளியில நாம உணர முடியும். ஆத்மாவா அதை நாம உணர முடியும். ஒரு விருத்தி வருது, இருக்கு, மறைகின்றது. அடுத்த விருத்தி வருவதற்கு இடைவெளியில அந்த நான், அந்த விருத்திகளுக்கு ஆதாரமா இருக்கிற நான், விருத்திகளை பிரகாசிக்கின்ற நான், அந்த அறிவு சுத்த சைத்தன்யம், சுத்த போதமானது விளங்குகின்றது. அந்த நான்லயே நம்ம உணர்வை நிறுத்தினோம்னா, விருத்தி இல்லாம அந்த நானை கவனிச்சோம்னா, அந்த அறிவை கவனிச்சோம்னா அதான் ஆத்மா அனுபவம். அதான் வேற எந்த அனுபவம் இல்லாம இருக்கிற பொழுது எது இருக்கோ அதான் ஆத்மா அனுபவம். அந்த ஆத்மா இருக்குங்கிறத நம்ம அப்பால புரிந்து கொள்ள முடிகின்றது. அவ்வளவுதான். அந்த இடத்துல மனசு இல்லையானா, மனசு இருக்கு. ஆனா மனசு சத்துவகுண பிரதானமா அங்க இருக்கு. சத்துவகுண பிரதானமா இருக்கிற பொழுது அதிசூக்ஷமா இருக்கு. அந்த இடத்துல அதை புரிந்து கொள்றது மனசுதான். இந்த மௌனம் இருக்கு, அந்த மௌனத்துல ஒரு அறிவு இருக்கு, நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்து கொள்றது மனசுதான். ஆனா சத்துவ பிரதானமா ஆயிருது மனது. அதனால அது இருக்கிறது நமக்கு தெரியறது இல்லை. மனசு அங்க இருக்கு. ஏன்னா ஒரு உணர்தல் புரிதல் வந்தாலே மனசு தான். வெறும் ஆத்மா மட்டும் இருக்கிற பொழுது புரிதல் இருக்காது. அந்த மனசு இருக்கு. ஆனா ராஜச தாமச குணங்கள் இல்லாம சத்துவ குணம் மட்டும் பிரதானமா அங்க இருக்கு. அதனால மனசு
அந்த மனசு அதை புரிந்து கொள்ளுகின்றது. சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய மனது அதை புரிந்து கொள்ளுகின்றது. இதெல்லாம் சங்கர ஆச்சாரியார் பகவத்கீதா பாஷ்யத்தில் இதெல்லாம் சொல்கிறார். ஆத்மா அந்த பிரம்மம் அறிந்து கொள்ளவே முடியும், அப்பிரமேயம்னு சொல்லிட்டா அது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்பிரமேயம்னு ஒரு லட்சணம் சொல்கிறோம் ஆத்மாவுக்கு. அப்பிரமேயம்னாக்க இந்திரியங்களுக்கு, மனதுக்கோ இந்திரியங்களுக்கோ புலப்படாததுன்னா, மனசுக்கும் இந்திரியத்துக்கும் புலப்படலைன்னா அதை பற்றி நீ படித்து என்ன பிரயோஜனம்? அதை பற்றி தெரிந்து இல்லவே இல்லாத மேற்கொம்பை பற்றி பக்கம் பக்கமாக படித்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லாத ஒரு பொருளை பற்றி, விளங்கவே விளங்காத ஒரு பொருளை பற்றி விளங்கவே விளங்காதுனாக்கா அதை படித்து என்ன பிரயோஜனம்? அடுத்து அதை எடுத்து சொல்கிற சாஸ்திரங்களால் என்ன பிரயோஜனம்? கேள்வி வருது. பூர்வபக்ஷி கேட்குற. அப்பிரமேயம் அது இந்திரியங்களுக்கு அகோச்சரம், இந்திரியங்களுக்கு மனசுக்கும் அது விளங்காததுன்னா அதை பற்றி சாஸ்திரம் படித்து என்ன பிரயோஜனம்? அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி வருது. அங்கே ஆச்சாரியார் தெளிவுபடுத்துகிறார், அது விளங்காதுன்னா அது எந்த மனசுக்கு விளங்காதுன்னு இருக்கு. அது ராகத்வேஷத்தோடு கூடிய மனதுக்கு விளங்காது. சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய மனதுக்கு அது விளங்கும். அதனால் இந்திரியங்களுக்கு மனதிற்கு எட்டாததுன்னு ஒரு லட்சணம் சொல்லுது. அப்புறம் மனதினாலேயே அறிந்து கொள்ளத்தக்கதுன்னு லட்சணம் சொல்லுது. அதுவும் உபனிஷத்தை சொல்லுது. அந்த ஆத்மாவானது புத்தி கிராக்கியம், புத்தியினால மனதினால அறிந்து கொள்ளத்தக்கதுன்னு ஒரு இடத்துல வருது. இன்னொரு இடத்துல அது மனதுக்கு விஷயமாகாததுன்னு வருது. அப்போ எப்படி இருக்க முடியும்? அப்போ எந்த மனசுக்கு விஷயமாகாது, எந்த மனசுக்கு விஷயமாகும்? ராகத்வேஷத்தோடு கூடியிருக்கிற மனசுக்கு, ராஜச தாமச குணங்களோடு இருக்கக்கூடிய மனசுக்கு அது விஷயமாகாது. சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய மனதுக்கு அது விஷயமாகும். எப்படி தூய்மையாக இருக்கிற அந்த பளபள ஒரு சமமாக இருக்கக்கூடிய தரையில் சூரியனுடைய பிரதிபிம்பம் ஏற்படுற மாதிரி இந்த சத்துவகுண பிரதானமான மனதில் ஆத்ம சைத்தன்யமானது நன்கு விளங்குகின்றது. அதனால் அந்த மனதினால் அதை கிரகிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த விருத்திகளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியில், ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில் ஆத்ம சைத்தன்யமானது ஸ்பஷ்டமாக தெளிவாக விளங்குகின்றது, வெளிப்படுகின்றது. அப்போ அதை நம்ம கவனிக்கணும், அதை பார்க்கணும் என்பது தான். அதை மனசை தனியாக உட்காந்து தியானமாக பண்ணி ஒரு விருத்திகளுடைய வேகத்தை குறைத்து, அதற்கப்புறம் அந்த இடைவெளியில் நான் மாத்திரம் இருக்கிறேன், அவ்வளோதான். அந்த இடைவெளியில் என்ன இருக்குது? நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். விருத்திகள் அது வருது போகுது, அந்த விருத்தி அப்படி நான் மாத்திரம் இருக்கிறேன்னு புரிந்து கொண்ட பிறகு விருத்திகள் இருக்கிற பொழுது அந்த நான் இருக்கிறேன், அதான் அந்த அறிவு இருக்கு. விருத்திகளுக்கு மத்தியில் அறிவு இருக்கு, விருத்திகள் இருக்கிற பொழுதும் அறிவு இருக்கு. அந்த ஒளி தான், பொருள் இருக்கு, ஒளி இருக்கு, ஒளியினால பொருள் தெரியுது. பொருளை எடுத்துட்டாலும் அந்த ஒளியானது இருக்கின்றது. அடுத்த பொருளை வச்சா அப்பொழுதும் ஒளியானது இருக்கு. அதனால் பொருள் இருக்கிற பொழுதும் ஒளியானது இருக்கு, பொருள் இல்லாத பொழுதும் ஒளியானது இருக்கு. ஒளியை மட்டும் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பொருளெல்லாம் எடுத்துட்டு பார்க்கணும். அது நம்ம புரிந்து கொள்வதற்காக நல்லா புரிந்து கொண்டோம்னாக்க பொருள் இருக்கிற பொழுது ஒளியை பார்க்க முடியும் தானே. நகை இருக்கு, நான் தங்கத்தை மட்டும் பார்க்கணும்னா என்ன பண்ணுறது? நகையை அடிச்சுட்டு தங்கத்தை மட்டும் பார்க்கலாம்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் கொஞ்சம் நமக்கு அது பார்த்து பழகிட்டா நகை இருக்கிற பொழுது தங்கத்தை பார்க்க முடியும். ஏன்னா நகையாக இருக்கிறது தங்கம் தான். அதனால் நகைங்கிறது ஒரு வடிவம் தான். அந்த வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டாலே தங்கம் தெரியும். நமக்கு நகையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தங்கம் தெரியறது இல்லை, டிசைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அது என்ன துணிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அதை விட்டுட்டோம்னா, அந்த நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டா மூலப்பொருள் தெளிவாக நமக்கு தெரியும். சொல்லப்போனால் நம்மளுடைய முன்னாடி சொன்னாரே, இதெல்லாம் நம்ம குணதோஷங்கிறது மனதினுடைய கல்பனைனா, இந்த மனதோட கல்பனையை, குணதேஷம் பார்க்குற மனதோட கல்பனையை விட்டுட்டா இந்த ஜீவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம் அது தெரியாது, ஆத்மா மாத்திரம் தெரியும். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள்னா நம்ம கல்பனை பண்ணி இவன் என்ன ஜாதி, இந்த மதம், இவன் வேற ஆளு, இவன் நமக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நாம நம்முடைய கல்பனைகளோட சேர்த்து பார்க்கிறோம். அந்த கல்பனையை விட்டுட்டா யாரு? எல்லா மனுஷன் தானே, எல்லா மனிதன் அப்படிங்கிறது. அதற்கு மேல இன்னும் நமக்கு ஆத்ம ஞானம் இருந்தால் எல்லா ஆத்மாங்கிறது விளங்கும். அதனால் சாமான்யமா ஒரு திருஷ்டியில நம்மளுடைய சொந்த ராகத்வேஷம், நம்மளுடைய ஜாதி மதம், அந்த அபிமானம் இல்லைனாலே எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க முடியும், மனிதன்னு பார்க்க முடியும். அப்புறம் அவன் என்ன ஆளுங்கிறது அப்புறம்.
நம்ம முதல்ல என்ன ஆளுன்னு பார்த்துட்டு தான் மனிதனாக பார்க்குறோம். மனிதன்கிறது முக்கியமா, ஆள் என்ன ஜாதி ஆள், எந்த மதத்து ஆள் அப்படிங்கிறது முக்கியமானா, இல்லை மதம் தான் முக்கியம், ஜாதி தான் முக்கியம், இல்லை மொழி தான் முக்கியங்கிற பொழுது அந்த மனிதன்கிறது, மனித தன்மைங்கிறது இல்லாமல் போயிடுது. அதை உணர்றது இல்லை. முதல்ல அவன் மனுஷன், அப்புறம் விவகாரத்துக்காக இதில் இப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த மனிதன்கிறதுக்குள்ளேயும் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது அது ஒன்றுதான். ஆத்மாங்கிற ஆத்ம திருஷ்டி நமக்கு இருந்த மனிதன், ஆடு, மாடு, விலங்குங்கிற பேதம் கூட இல்லை. முதல்ல அது ஆத்மா, அப்புறம் அது ஆத்மா ஆடுங்கிற உடம்புல இருக்கு, மாடுங்கிற உடம்புல இருக்கு, மனிதன்கிற உடம்புல இருக்கு என்று எல்லாவற்றிலும் ஆத்மா சர்வத்திர சமதர்ஷனகிற வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினா எல்லாவற்றிலும் சமமா இருக்கக்கூடிய ஆத்மாவை ஞானிகள் பார்க்கிறார்கள். இப்போ முதல்ல ஆத்மான்னு பார்க்கிறார், அதுக்கப்புறம் உடம்பை பார்க்கிறார், அதுக்கப்புறம் இது ஆடு, இது மாடு, இது மனுஷன், மனுஷன்ட்டா இப்படி பேசணும், நாய் பூனைனா அதுகிட்ட இப்படி நடந்து கொள்ளும். அது விவகாரம். அது விவகாரத்தில் இருக்கிற பொழுது யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்ளலாம். ஆனால் முதல் திருஷ்டி, முதல் பார்வை ஆத்மாங்கிறது. அதுக்கப்புறம் விவகாரத்தில் இது இருக்கு, இந்தந்த இடத்துல இப்படி விவகாரம் பண்ணணுங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அஜ்ஞானத்தில் இருக்கிற பொழுது நம்ம உள்ள இருக்க ஆத்மாங்கிறத மனிதன்கிறதையே பார்க்கறது இல்லை, வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்கிறோம். அதனால நமக்கு ராகத்வேஷம் வருது, இன்ப துன்பம் வருது, விருப்பு வெறுப்பு வருது, இல்லை ஏமாற்றம் முதலானவைகள் வருது. வெறும் தோற்றத்தை மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா கலராக இருக்கிறான்னா, அப்படி இளம் வயதில் ஆணோ பெண்ணோ அப்படி தானே பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கான், அது பொண்ணு அழகாக இருக்குது, பையன் அழகாக இருக்குன்னு அதை பார்க்குறான். அப்புறம் அது உள்ள என்ன குணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அது பார்க்கறது இல்லையா. அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. முதல்ல தெரியறது வெறும் தோற்றம் மட்டும் பார்த்து மயங்கி போய் விடுகிறார்கள். அதனால அதுதான் மாயை. அதான் மாயை. அது நம்மளுடைய மனசு கற்பனை பண்றது. அது மனசோட கற்பனை. அந்த அழகு அழகின்லைங்கிறது கூட நம்ம மனசு சார்ந்தது தான். அது பொருள் சார்ந்தது இல்லை. அது நம்மளுடைய அந்த குணதோஷங்கிறது நம்மளுடைய கற்பனைன்னு. அப்போ அந்த குணதோஷம் இல்லாமல் பார்க்க முடிந்த அனைத்தையும் சமமாக பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த விருத்திகளை நம்ம பார்க்கிற பொழுது விருத்திகளை பிரகாசிக்கின்ற அறிவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அது எப்பொழுதும் ஒன்றாயிருக்கு, மாறாம இருக்கின்றது. நாம அதை தனியா கவனிக்கணும்னா விருத்திகளுக்கு இடையில பார்த்தா அது தெரியும். முத்துக்களுக்கு நடுவுல நூல் இருக்கிற மாதிரி விருத்திகளுக்கு நடுவுல ஆத்ம சைத்தன்யமானது இருக்கின்றது. அதனால நம்ம தியானத்துக்கு அதை அப்படி எடுத்துக்கொள்ளணும். எப்பொழுதும் அப்படியே பார்த்து இருக்க முடியாது. அதனால் எப்பொழுதும் அப்படியே பார்க்கறதுங்கிறது இல்லை. அது தியானத்துக்கு நம்ம அப்படி ஆத்மாவை நான் உணர வேண்டும். அந்த நான் ஆத்மாங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமாக, அதாவது அந்த நிஷ்டை வர்ற அளவுக்கு பின்னாடி சொல்ல போகிறேன். கடைசியில் நான் மனிதன்கிற உணர்வு எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் பிரம்மம் ஆத்மாங்கிற உணர்வு நமக்கு வரணும். இயல்பாக ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் மனுஷனான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை யோசிச்சு சொல்கிறேன் நான் சொல்கிறோம். அப்படிலாம் இல்லையே. நீ என்ன மனுஷனான்னு கேட்டால் கோபம் வருது. அப்போ நான் மனுஷங்கிறது நம்ம எப்பொழுதும் நான் மனிதன் நான் மனிதன் நான் மனிதன்னு தியானம் பண்ணுறது இல்லை. அது ஒரு உணர்வாக எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி நான் பிரம்மம் நான் ஆத்மாங்கிறது எப்பொழுதும் ஒரு உள்ளுணர்வாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம மனசை அபியாசம் பண்ணி இருக்கணும். அந்த அபியாசம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறது, அந்த தியானத்துக்கு இந்த மாதிரியான சிந்தனை உதவியா இருக்கும். அப்போ மனதில் விருத்திகள் வருது. அந்த விருத்திகளுடைய வேகத்தை குறைத்து விருத்திகளுக்குள்ள இடைவெளி ஏற்படுத்தி அந்த இடைவெளியில நான் இருக்கிறேன், அது பிரகாசித்து கொண்டு நான் இருக்கிறேன்னு பார்க்கிறது. அந்த விருத்திகளுக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன்னு பார்க்கிறது. நம்மளுடைய ஃபோக்கஸ் விருத்தியில இல்லாம அந்த விருத்தியை பிரகாசிக்கின்ற அறிவுல இருக்கிறது என்பது அபியாசத்தினால முடியும். நம்மளால தொடர்ந்து தியானம் பண்ணுற பொழுது நம்மளால் அந்த விருத்திகளை சாட்சியாக பார்க்க முடியும். விருத்தியோடு சேர்ந்து இல்லாமல் விருத்திக்கு வெளியே விருத்திகள் தோன்றுகின்ற இடத்தை விருத்திக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அறிவாக இருந்து விருத்தியை பார்க்க முடியும். அப்போ அந்த விருத்தி எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அது வருது போகுது வெறுமனே கடற்கரையில் நின்று அலைகளை வேடிக்கை பார்க்குற மாதிரி. இப்போ அலைகளை வேடிக்கை பார்க்குற பொழுது உள்ளே இருக்க தண்ணீருங்கிற திருஷ்டியோட பார்க்குற பொழுது எத்தனை அலைகள் வந்தாலும் வருது போகுது வெறுமனே வேடிக்கை பார்க்குறோம். இது மாதிரி மனதில் விருத்திகள் வர்றது போகிறத நம்மளால் சாட்சியாக பார்க்க முடியும். இப்போ நான் வேற, இந்த மனது வேற, மனதில் வருகின்ற விகல்பங்கள் விருத்திகள் வேற, அது இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரங்கள் இதெல்லாம் வேறன்னு நம்மளால் தியானத்தில் பார்க்க முடியும், உணர முடியும்.
அதுக்கு தான் அதை சொல்றார். அப்ப முந்தின விருத்தி, அது ஒரு விருத்தியானது பூர்வ விகல்பே நஷ்டேத்து, முதல் விகல்பமானது முதல் எண்ணமானது அழிகின்ற பொழுது அடுத்த எண்ணம் தோன்றுவதற்கு இடைவெளியில் எதுவரையில் அடுத்த எண்ணம் தோன்றவில்லையோ அப்பொழுது நிர்விகல்ப சைத்தன்யமானது நன்றாக தெளிவாக பிரகாசிக்கின்றது, நன்றாக விளங்குகின்றது. அதனால இந்த ஜபம் பண்ற பொழுதோ அல்லது தியானம் பண்ற பொழுது நம்ம அதை நல்லா உணர முடியும். நல்ல ஜபம்ங்கிறது அது நமக்கு நல்ல உதாரணம், நல்ல விஷயம். ஏன்னா மற்ற சாமான்யமாக எண்ணற்ற விருத்திகள் வருது. ஜப சமயத்தில் நம்ம ஒரே ஒரு விருத்தியை திட்டமிட்டு ஏற்படுத்தி கொள்கிறோம். அந்த ஒரு விருத்தியில கவனம் செலுத்துறது ஒரு பக்கம், அந்த ஜப மந்திரத்தில் கவனம் செலுத்துறதோட அதுக்கு அந்த ஜப மந்திரத்துக்கு நடுவில் ஒரு விருத்திக்கும் ஒரு ஓம் நம சிவாய, அடுத்த ஓம் நம சிவாய, ஒரு நாமத்துக்கும் இன்னொரு நாமத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி கொடுத்து அந்த மௌனத்தையும் கவனிக்கணும். அந்த மௌனத்தையும் வேற எந்த எண்ணமும் இல்லாத மௌனத்தையும் கவனித்து பழகணும்னா நம்மால அது ஆத்மானு, அது அறிவு, அந்த சைத்தன்யம்ங்கிறத புரிந்து கொள்ள முடியும். போக போக அந்த இடைவெளியை அதிகமாக்குனா 108 ஜபத்தை 1 மணி நேரம் பண்ணலாம். அப்படி அதிகமாக்கணும். அப்புறம் என்னென்ன விருத்தியே இல்லாமல் மௌனத்தில் மட்டும் இருக்கலாம். அது உயர்ந்த யோக நிலை. துரியம் துரியாதீதம் அதெல்லாம் சொல்கிறோமே, பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன்லாம். அப்போ அந்த மாதிரி இடைவெளி கொடுக்குற அளவுக்கு போக வேண்டாம். நமக்கு அந்த ஆத்மா நான் புரிந்து கொள்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுதான் சரி. அடுத்த பாட்டில் அதுதான் இன்னும் விவரித்து சொல்கிறார். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் ஒரு க்ஷணம், 2 க்ஷணம், 3 க்ஷணம் என்று நம்ம முயற்சியோட அந்த இடைவெளியை அதிகமாக்கணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேரம், கால அளவை, ஒரு விருத்திக்கும் இன்னொரு விருத்திக்கும், ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில கால அளவை, இடைவெளி, மௌனத்தை அதிகமாக்க வேண்டும். அதிகமாக்குனா நம்மளால அந்த சைத்தன்யத்தை, ஆத்மாவை நன்கு உணர முடியும், அனுபவிக்க முடியும் கூட வச்சுக்கலாம். ஆத்மாவாக இருக்க முடியும். ஏன்னா அனுபவிக்க முடியுங்கிற தகராறு தான். அனுபவிக்கிறவன் யாருங்கிற கேள்வி வரும். அதுவாக இருக்க முடியும், அதுவாக ஆத்மாவாக நாம் இருக்க முடியும். அந்த அடுத்த பாடலை நம்ம நாளை வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।